அதிமுக கழக நிரந்தர பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமியின் 72வது பிறந்தநாளை முன்னிட்டு திருநெல்வேலி டவுனில் உள்ள நெல்லையப்பர் கோவிலில் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் வழக்கறிஞர் பரணி ஆறுமுகம் என்ற கார்த்திக் தொடங்கி வைத்தார். இதில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால்கண்ணன், மாவட்ட வர்த்தக அணி செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான சந்திரசேகர், நெல்லை மேற்கு பகுதி கழக செயலாளர் மோகன், தச்சை கிழக்கு பகுதி கழக செயலாளர் சிந்துமுருகன், முன்னாள் மண்டல சேர்மன் வெங்கட சுப்பிரமணியன், பூக்கடை நல்லக்கண்ணு, சிலம்பு சுந்தர், பகுதி அவைத்தலைவர் நைனா முத்துராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் வட்டச் செயலாளர்கள் நத்தம் வெள்ளப்பாண்டியன், நலப்பெருமாள், தச்சை பாலு, மகேஷ், மார்க்கெட் சுந்தர், நம்பி மற்றும் பல்வேறு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதே தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா இரு பெருந்தெய்வங்களுடைய ஆசையுடன் இன்று 72வது பிறந்த நாள் காணும் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் சங்கரலிங்கம் அவர்களின் ஏற்பாட்டின்படி நெல்லையப்பர் கோயிலுடைய அன்னதானம் அனைத்து மக்களுக்கும் வழங்கி அந்த தினம் எடப்பாடியினுடைய பெயரிலே திருக்கோயிலிலே சிறப்பு பூஜை நடத்தி இந்த அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் புரட்சித் தலைவர் எடப்பாடியினுடைய பிறந்தநாள் அன்று அவர் இன்றைக்கு பயனியராக சட்டப்பேரவை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட குரலாக இன்றைய தினம் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். அவர் புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கும் வகையில் நெல்லை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக செயல்படும் என்பதை நேரத்திலே சொல்லி அவருக்கு அனைத்து தொண்டர்கள் சார்பாக பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.